தேவனுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கப்பட்டார். பூமியிலே என்னதான் நடக்குது? தலைகளாக போகுது. குடும்பங்கள், பிள்ளைகள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிரிட்டன் ஸ்கூல்ஸ்ல கத்தி கூத்து, இங்கிலாந்து அவருடைய வார்த்தையிலே மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு விடை காணலாம். There is no other way. தேசங்கள குழப்பம், அரசாங்கங்கள குழப்பம், பிள்ளைகள் எல்லாம் தலைகள் இதுல படிக்கிறாங்க சொல்லிக்கொண்டு போனோகிராபி, பாலியல் உறவு பார்க்கிறார்கள். பூமியை இருளும், ஜனங்களை காரிருள். Thick darkness grows. இன்றைக்கு 2 நாளாய் சொல்லிக் கொடுத்த சபைகளிலே கூறப்படாத நீ கடைசியாக எங்க கேட்டாய் என்று உண்மையுள்ளவனாய் இருந்தால் ஆராய்ந்து பார். இயேசுவை சொன்ன ஒரு வார்த்தை, பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீங்களா? யூ திங்க் சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டு பண்ண வந்தேன். பிரிவினை. இது சாதாரண உலகத்தார விடவும் சாதாரண வேத புத்தகத்தை பைபிள் வாசிக்கிறார்கள் தெரியாது, படிப்பிக்கிறது இல்லை. What? Yeah, sure. You came to divide us? எங்களை பிரிக்கவா வந்தேன்? Yes. இந்த செய்தி அட்லீஸ்ட் உனக்கு விளங்கமானாங்க. ஏன் நீ பிரிந்து போனதி? உனக்குள்ள வெளிச்சமா அல்லது இருளா? அல்லது வெளிச்சம் வந்தது ஒரு நேரம் நோந்து போச்சு, உனக்கு தெரியாது. வெளிச்சம் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வெளிச்சம் இயேசுவின் வாழ்க்கை. யோகானன் 1:4 ஏழுமுகம் ஜீவன் ஜீவன் என்று போட்டிருக்கிறான். இயேசு சொன்னான், நானே வாழ்க்கை. 14:6
கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு மதம் அல்ல. புறஜாதி கிறிஸ்தவர்கள் மதமாக்கப்பட்டார்கள். மனுஷனுக்கு தேவை வெளிச்சம். அந்த வெளிச்சம் தேவனுடைய மகனின் வாழ்க்கை. நீ ஏதோ ஒரு சபைக்கு போகிறாய், ஓகே, ஞானப்படுத்தாய், நாளாந்தம் ஒருவேளை பைபிள் வாசிக்கிறாய். உனக்குள்ளே வெளிச்சம் எப்பொழுது வந்தது? ஏனென்றால் முற்காலத்திலே வெளிச்சத்தை இப்போது பெற்றுகிறவர்கள் முற்காலத்திலே இருளாய் இருந்தார்கள். நாங்கள் எல்லாரும் இருள், டார்க்னஸ். எபேசியர் 5:8 முந்து காலத்திலே இருளாய் இருந்தீர்கள். அந்த காலம் என்றால் இருள். அநேகமான முக்கியமான சொற்களுக்கு ஏழுமுகம் என்ற மனுஷன் மொழிபெயர்த்து விளங்காதபடி பேய்கள் மாற்றி போட்டது. மொழிபெயர்த்த மனுஷன் தெரியாமல் உலகத்தின் தேவர்கள் எனப்பட்ட முண்டங்களை, உடல் இல்லாத ஆக்களை வணங்கினவன். யாரென்று வார்த்தையிலே நோக்கமாக இருக்கிறார்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே இருள் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாகுவதாக லைட் பி என்று சொல்லி வெளிச்சம் உண்டாயிற்று. கவனமாய்கள். இந்த சாராம்சம் 2 நாள் கொடுத்ததுக்கு நீ நோட்ஸை படித்து அறிவடைகிறது மட்டுமல்ல, வெளிச்சம் பெறுவது மட்டுமல்ல, இருளிலே இருக்கிறவர்கள் தாங்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு உள்ள இருள், அதாவது இயேசுவின் வாழ்க்கை இல்லை, இயேசுவின் பிரசன்னம் இல்லை, அவருடைய ஆவி உள்ளே இல்லை. அவர் தனியாய் வேறுபட்டார். அவரும் அவர் பிதா அதி உயர்ந்த தேவன் ஒரே ஆவி. யோகானன் 14:23 மனுஷனை உண்டாக்கினது அவர், அவனோடு குடியிருந்து அவரது ராஜ்யத்தை வானங்களில் கீழுக்கு கொண்டு வந்து அரசாளுவதற்கு
அநேக பிள்ளைகளோடு ஆதாம் கடுத்தான். மரணம் வந்தது. தவிக்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டபடியால் ஆரம்பத்திலேயே பாவத்தினாலே மனுஷன் இருள் அடைந்தான். இருளுக்குள்ளாய் அவன் வாழ்க்கை போனது. இஸ்ரேலிலே இருந்த ஜனங்கள் மரண இருளில் வாழ்ந்தார்கள். இது 9:2-3 நடக்கிற என்றால் வாழ்கிற, இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மெசியாவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மனுஷனுக்கு வெளிச்சம். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை மெசியா இயேசுவா, not church. கிறிஸ்தவம் அல்ல, சபை அல்ல. சும்மா விடுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த செய்திகளை கேட்டு அப்படி டைம் எடுத்து படிச்சு ரெடியாக இருக்க வேணும். உன்னிடத்துல இதப்படி அதப்படி என்று கேட்கிறாக்களுக்கு மறுமொழி கொடுக்க இதுல இருந்து நீங்களே உலகத்தாருக்கு ஒளி, உலகுக்கு ஒளி. இப்ப உலகம் சபைக்குள்ளே பூந்து கிடக்குது. இயேசுவின் வாழ்க்கையாகிய வெளிச்சம் உள்ளே வராதவர்கள் எத்தனை பேர்! கரையான் புத்துமாகி பிசாசுகள், குடியிருக்க இடமில்லாத அசுத்தாவிகள் வந்து பூந்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நிறைய கும்பல் கும்பலாக. ஆகையால் இவர்கள் வெளிச்சத்திலே வாழ முடியாது, உண்மையிலே வாழ முடியாது, நேர்மையாகி இருக்க முடியாது. பொய்யர்கள். வெளித்தோற்றம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. நீ அப்படியா? உனக்கு ஆசீர்வாதமா சாதகமாக வரும் நேரம் சூழ்நிலைகள் இடையிலே பொய்ய விடுறாயா? உனக்கு வாழ்க்கை இல்லை. அவரோடு இருப்பவர்கள் இயேசுவோடு அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 17-14. அழைக்கப்பட்டார்கள். நம்பர் 1. அதுக்கு பிறகு அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே சிலரை தெரிந்து கொண்டார். ஏன்? அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்க.
நிரூபித்தார்கள். சொன்னார், 12 பேரு நான் தெரிவு செய்தேன் அல்லவா? அதுக்குள்ள ஒருவன் பிசாசைய பேய். சாக போறதுக்கு முதல் I think during the last supper so ஆரம்பத்திலே நடந்தது என்ன இப்ப நடந்து கொண்டு இருக்கு. தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளிவானன் உண்டாய்ந்து இயேசுவ ஒளியாக இருக்கிறார். 8:12 அவரது வார்த்தை ஒளியாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6:23. ஆனால் இருள் சூழ்ந்த இருள் உள்ளே நிறைவாக இருக்கும் ஜனங்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். என்ன செய்வார்? ஆதியிலே தேவன் வெளிச்சத்தை இருளிலே இருந்து பிரித்தார். Separated. இயேசுவை கொண்டு வந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருக்கு பின்னாலே போக தீர்மானம் எடுத்தவர்களுக்குள்ளே அவருடைய வெளிச்சம் உள்ளே வரும். அவரே வெளிச்சம். சிருஷ்டிப்பின் நாள் தொடக்கம் இந்த நாள் வரை இருளும் ஒளியும் பிரிந்தே இருக்கிறது. மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட உலகத்தாருக்கு ஒளி, அதுக்கு பகல் என்று வைத்தார். மற்றதுக்கு இரவு என்று வைத்தார், நைட். அவர் சொன்னார் மத்தியாக 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். யோசிக்க வேண்டாம். சமாதானத்தை அல்ல, பிரிவினை, டிவிஷன் அனுப்ப வந்தேன். எப்படி என்றால் எங்க தொடங்குது பிரிவினை? சிலருக்கு இப்பதான் ஒடி வெளிச்சிருக்குது. தோல்ல இருந்த அரிசி மூட்டை சாக்கு கீழே விழுந்த மாதிரி அவரா செய்கிறார் பிரிவினை. பின்ன புருஷன் இருள் வாழ்க்கையில்
வாழ்க்கையை பெற்றாய், இயேசுவுக்கு பின்னால போறாய். இப்ப புருஷனோட ஒத்து போய் எல்லாத்துக்கும் அவனுக்குள்ள பேய்கள் உன்னை கட்டி போட்டால் ஒத்து போகிறாய். அவர் வார நேரம் என்னண்டு போறாய். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன ஐக்கியம்? 2 Corinthians 6:14. இதுக்கு தான் சொன்னவர், உன் புருஷனையோ தாய் தகப்பன் பிள்ளைகள் என்னை விட நீ அவர்களை கூட நேசிக்கப்படாது. அவர்கள் உள்ளே இருக்கிற இருளும் பிசாசுகளும் உன்னை கட்டில போடும். அதுதான் நடந்தது. உள்ளே பாச கயிறுனாலே கட்டப்பட்ட தகப்பன் செத்து போன அந்த மனுஷன் வீட்டை போக கேட்டது. அங்கே உள்ள ஆக்கள் கெடுத்து போடுவாங்க. அங்கே வீட்டில் இருக்கிற செத்தவர்கள், மை குட்னஸ், வீட்டிலே வெளிச்சம் இல்லாமல் அவங்க வேறு சபைக்கும் போகட்டும், அவங்க கிறிஸ்டியனா இருக்கட்டும், இயேசுவின் வார்த்தைப்படி டேட் வீட்டிலே இருக்கிறவர்கள், டேட் செத்தவர்கள், அவர்கள் அடக்க மாட்டட்டும். நீ ராஜ்யத்தை அறிவி. ஏன்? நீ செத்தவன் அல்ல, உனக்குள்ளே வெளிச்சம் வந்தது. எல்லாம் தியானம் பண்ணி பார்க்க வேண்டும். அவர் பேசின கூட்டங்களிலே இவன் நின்று கேட்டு அந்த வெளிச்சம் உள்ளே போயிருக்கிறது. வீட்டில் இருக்கிறவர்கள் செத்தவர்கள். நீ அப்படி அல்ல. நீ போய் ராஜ்யத்தை அறிவி. இயேசுவின் இருதயத்தில் இருந்தது ராஜ்யம் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 4:43. செவிட்ட காதுகள்ல இது ஏறாது. இந்த மாதிரி மாத்த அதான் இந்தியா ஸ்ரீலங்கா 99.9 குறைச்சுதான் சொல்றேன். வாக்குத்தத்தங்கள் செய்திகள் உனக்கு அது கிடைக்கும், இது தருவார், அப்படி செய்வார், உன் குடும்பத்துக்கு இதை செய்வார். மனுஷனை மையமாக வைத்த செய்திகள் தேவனே அல்ல. போதகர்கள் அப்படி வழிநடத்தப்படுற ஆட்களும் அப்படி. வீட்டிலே பிரச்சனை தொடங்கும். வீட்டிலே வரும் கிறிஸ்தவர்கள் உண்டு, அல்லது வேறு மதங்களுக்கு போற தாயோ தாப்பனோ மாத்தாக்களோ இருந்து அவர்களுக்கு உள்ளே இருக்கிற உடல் இல்லாத ஆக்கள், பேய்கள் எப்படியும் தாக்கி கட்டி போடதான் பார்க்கும். அதான் பவுல் சொன்னது, அநேக உபத்திரவங்களுக்கு ஊடாக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15:22.
against. So, மகனுக்கும் தாப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். சபையில சொல்லட்டு பாப்பம். என்ன இது? அதுதான் அதி உயர்ந்த தேவனின் சொற்கள் வாயால வந்தது. இயேசுவின் வாயால. எத்தனையோ முக்கியமான ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டிய வார்த்தைகள், இயேசுவின் கட்டளைகள், புத்திமதிகள், ராஜ்யத்தை குறித்த செய்தி எல்லாம் மடுதோண்டு புதைச்சு போட்டது பேய். மறந்திருப்பது செய்தி இல்லை. ராஜ்யத்தின் செய்தி இல்லை. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இடம் எருசலேம் இல்லை. அவருக்குள்ளாய் நித்திரை அடைந்தவர்கள், மரித்தோர் உயிர்த்தெழுதல் செய்தி இல்லை. அவர் வரும் நேரத்தில் சபக்குழிகள் திறக்கப்பட்டு அவருக்குரியவர்கள் எழுப்புவார்கள். எருசலேமிலே அவரோடு ஆளுகை செய்ய இதுதான் ஸ்கிரிப்சர்ஸ் எழுதப்பட்ட தேவ வார்த்தை. அப்படி பிரிவை உண்டாக்க வந்தேன் என்று சொன்ன உடனே ஏனென்று சொல்லுகிறார். 36 மறுமொழி. ஒரு மனுஷனின் எதிரிகள், விரோதிகள் அவன் குடும்பத்தார். ஏன் உள்ள மூட்டை மூட்டைய வச்சிருக்கிறான்? பேய், உடல் இல்லாத ஆக்கள் இருந்தா போல எழுப்புவார்கள். எங்கடா போறா? ஓடுறாய் என்ன சொல்றார்? ரெண்டு பயப்பம் தாப்பாருக்குள்ள இருள் பேய்கள். அவன் கொஞ்சம் தொடுபட்டு வெளிச்சம் வந்து வார்த்தையை கேட்க போறான். வைப்பம் பிரச்சனை எழுப்பும். இருளுக்கும் மொழிக்கும் ஐக்கியம் இல்லை. அதுதான் இயேசுவின் வாழ்க்கை. இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாத பொடியனோ பட்டையோ, நீ திருமண உடன்படிக்கையிலே ஈடுபடாது. விட கிளவியாக இருந்து சாகு. அந்த உடன்படிக்கையிலே போகாதே. God willing, I will speak about family and marriage covenant maybe
next week. எங்கன்னு பார்த்து கட்டி போடுவான். பெரிய அழைப்பும் ஊழியமும் இருந்தார்கள், கட்டி போடுவான். புளியனாங்களுக்கு காட்டி அப்படி இப்படி. ஓகே, we will leave that. குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்க வந்தேன். இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியாது, ஐக்கியப்பட முடியாது. இப்ப ஒத்து போய் ஒளியிலே இருக்கிறார்கள். சாம்பார் வைராக்கியம் இல்லை. ஸ்கூல்ல என்னதான் செய்ய சொன்னாலும் பிள்ளைகள் செய்து போட்டு வரும். ஒரு வைராக்கியமும் இல்லை. ஒளி உள்ள வந்தாக்களை சொல்லுகிறேன். வந்தாக்கள் குருடு. வார்த்தையின் மூலம் ஒளியை பெற்றவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். இவரே அந்த 3 வாலிபரும் டேனியலோடு ஓட போனாக்கள். அவங்களோட சாப்பாடு வண்டி மது நாங்க சாப்பிட மாட்டோம். அடுத்தது நெபுகத்நேசர் வச்ச சிலையை வணங்க மாட்டோம். விழுந்து இது ஒளியிலே இருக்கிறார்கள். வைராக்கியம் அவர்களுக்கு ஒளி உள்ளே வந்தது. தேவனுடைய வார்த்தை டோரா, இயேசுவை மனுஷனாகிய டோரா. டோரா தேவனுடைய வார்த்தை. குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்க வந்தேன் சொன்னது வழங்கிட்டு தானே. குடும்பம் தான் ஒரு மனுஷன் எதிரிகள், விரோதிகள். ஏன் அவர்களுக்குள்ளே இருள். இயேசுவா வாழ்க்கையாக இல்லை. அவர்களுக்குள்ளே முன்னங்களோடு முன்காலத்திலே வைத்த உடன்படிக்கைகள், நிறைய பேய்கள். இதை எப்படியும் விளங்க விடாது. ஒரு சகோதரி சொன்னாள், இதை வாசிச்சு 6 வருஷம். உள்ளே இருக்கிற பேய்கள் விடாது. இந்த பேய்கள் எழுப்பி என்ன செய்தது என்னோடு வந்தவர்களுக்கு தெரியும். குடும்பத்திலே பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். ஆனால் விடுதலை அடைந்து வெளிச்சத்தை பெற்றவர்கள் புருஷனோடோ மனைவியோடோ இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களோடு ஒத்து போனால் பிரிவினை இல்லை. நீ அவர்களோடு சாம்பாரு மறக்காதே. அவர்கள் கத்தரிக்காய், நீ முருங்கைக்காய். ஒரு பிரிவினையும் இல்லை. Paul said, அவர்களை விட்டு பிரிந்துவார்கள், அதாவது ஒத்து போக வேண்டாம். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
அதுக்கு பிறகு அசுத்தமான காரியங்களை தொடவும் வேண்டாமாம். அப்பொழுது நான் உங்கள் டேடியாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மகன்மாரு மகள்மாருமாகி இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள யாவே சொல்லுகிறார். அதுல வந்திருக்க வேண்டும் யாவே. லூக்கா புத்தகத்தை எடுங்கோ. இப்ப விளங்குதா ஏன் பிரிவினை குடும்பத்திலே வரும்? வெளிச்சமும் இருளும் ஒன்றாய் இருக்கிறது. அதாவது புருஷனுக்கு அல்லது மனைவிக்கு அவர்கள் இருள் ஒரே அரியண்ட கொடுக்கிறார்கள், கொழுகிறார்கள். சிலாக்களுக்கு அடி விழுது, சிலாக்களுக்கு இருளிலே புருஷன் நோண்டி நோண்டி தோல் உடைக்கிற மாதிரி இருப்பார்கள். ஒரு தேத்தண்ணி கலக்க இயலாது. சீனி போட்டு கலக்க இயலாது. இவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே ஊழியத்துக்கு ஏசுவா கூப்பிடுவாரா? கட்டாயம். பிரச்சனை வரும். ஒளியில இருக்கிறவர்களின் ஒளி பெருகி கொண்டு போக வேண்டும். அதை குறித்து டேடிக்கு சித்தமானால் வரும் நாட்களில் அதை பார்ப்போம். வந்த ஒளி உள்ளே வாழ்க்கை அப்படியே இருக்க முடியாது. அது விதை வளர வேண்டும். இயேசுவா விதை. நான் 30 வருஷத்துக்கு முதல் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல நிப்பாட்டு, வாயம் மூடு. வெளிச்சம் அப்படி இருக்கு. காலையில 6 மணிக்கு எழுப்பின சூரியன் மாதிரியா? முப்பது வருஷத்துக்கு முதல் அந்த வெளிச்சமும் உன்னோடு இருக்காது. உனக்குள்ளே காரிருள். அந்த வெளிச்சம் எப்பயோ நோந்து போயிட்டு நீ உலகத்தான் சபையில இருக்கிறாய். I have so much to tell you. Luca, பன்னெண்டு 51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் நினைக்கிறீங்களா? யாராவது கிறிஸ்தவர் என்ற பட்ட பெயர் இல்லாதார்கள் நீ பார்க்கறியா? இவைகள் கிறிஸ்தவ சபைகளை ஒழிச்சு போடுவாங்க. பேய்கள் ஒழிச்சு போடும். ஏசுவா சொன்னது அறிவிக்க விடாது. பேய்கள் ஒழிச்சு போடும். அல்லது
பொய்யர்கள், உண்மை இல்லாதவர்கள். நீ பார்க்கறத இப்ப கண்டாங்க, இவன் போய் பார்க்கறியா, முடு முடு முடு, இவன் சும்மா வஞ்சிப்பு. பூமியிலே சமாதானம் கொடுக்க வரவில்லை, பிரிவினை உண்டாக்க வந்தேன். லூக்கா சொல்றது பாருங்க, இது முதல் இயேசுவின் டைம் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்து பாருங்க. 2 பேருக்கு விரோதமாக 3 பேர், 3 பேருக்கு விரோதமாக 2 பேர் பிரிந்திருப்பார்கள். ஏன்? ஒன்னில் 3 பேர் வெளிச்சம், மற்ற 2 பேர் இருள், அல்லது 2 பேர் வெளிச்சம், 3 பேர் இருள். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. 2 கொரிந்தியர் 6:14. மனதினை கற்பனை செய்தவார் சிவி லைட் எலக்ட்ரிசிட்டி போயிட்டது. இரவு நேரம் இருள் வந்தது அறைக்குள்ளே. அதை எது போக்கலாம்? ஏதாவது போக்குமா? இல்லை, வெளிச்சம் மட்டும்தான் போக்கும். சின்ன வெளிச்சமாக இருந்தாலும் அந்த இருள் டாக் டிஸப்பியர். இருளை போக்க வெளிச்சத்தான் மறுபடி. அதுக்குத்தான் இயேசுவ சொன்னார், I am the light of the world. ஒளி வந்ததா உனக்குள்ளே வந்த சும்மா படை நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒளி வந்ததா? வாழ்க்கை மாறியதா? மாயமாலம் என்னும் இருள், பொய்கள் என்னும் இருள், களவெடுத்த பொருட்கள் என்னும் இருள் வெளியிலே போனதா? சகை உள்ளே வந்தது ஒளி. நானே ஒளி உள்ள ஒளி என்று சொன்னவன் வீட்டை கூட்டிக் கொண்டு போறார். கொலைகாரனாய் இருந்த போல் அவருக்கு ஊழியம் செய்ய தொடங்கினார். அவருடைய ஒளி அடித்தது. உலகத்தை பார்க்க கண்கள் மூடப்பட்டு 3 நாட்கள் அவன் தனித்திருந்து அனனியா போய் அவன் மேல் கரங்களை வைக்க அவன் தரிசனம் கண்டு, அனனியா யேசுவினால் அனுப்பப்பட்டு கரங்களை வைத்ததும் அவன் கண்களிலேயே சிதல் மாறி விழுந்து பார்வையடைந்தான். வாழ்க்கை மாறியது. கொலைகாரனாய் இருந்தவன் யேசுவின் ஊழியக்காரனாய் மாறியான்.
பயந்த அனனியா, அவனா? ஐயோ எஜமானே, நாங்க இப்படியேதான் அவனை தெரிந்து கொண்டேன். அங்க போனோட பிரதர் சால், பிரதர் உன் வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைந்ததா? மனம் திரும்பினாயா? ஏதாவது மாற்றம்? ஏன் தண்ணீர் ஊற்றாத மரத்தை போல உன் முகம் ஓடி போயிருக்கு? புருஷன இடுப்பில கட்டியிருக்கிறியா? அல்லது மனைவிக்குள்ள காட்டும் பேய், சூனிய பேய், நீ எப்படி எழுப்புற? உனக்கு வைராக்கியம் இல்லை, உனக்கு வெளிச்சம் பெருகலை, எப்பயோ வந்த வெளிச்சத்திலே கிடக்கிறாய். பிரிவினமானது வீட்டிலே அந்த பிரிவினை ஏற்படுத்துவது அதிக தேவனும் மகனும் இயேசுவா. பிரிவினை உண்டாக்க வந்தேன். வழிக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒன்றில் போகாது. ஒன்றில் போகும் எப்ப தெரியுமா? ஒத்து போனால், ஒத்து போனால் இருள் இல்லை இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் நாள்தோறும் வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது ஒத்து போக மாட்டார்கள். பிரிவினை. நீ அப்ப அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டியா? நோ. ஒரே ஒரு தடவை நீ போயிட்டு முகத்தை காட்டிட்டு வருவேன். நோ, வரமாட்டேன். பெருவினை. இதான் யோசிச்சு சொன்னது. கும்பலோட கும்பலாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் உலகத்தோடு பின்னப்பட்டு ஞாயிறுதோடு போயிட்டு வர்றாங்க. ஞாயிறு ஆராதனை வைகோண்டு தேவன் சொல்லையில ஆதி கத்தோலிகர்கள் 300ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இது வந்தது. மற்றவர்கள் ஒத்து போனார்கள். நாங்கள் எதிர்த்தவர்கள் புரோட்டஸ்தாந்தர் என்று புழுகடிக்கிறார்கள், ஒத்து போயிருக்கிறார்கள். Sabbath day is not Sunday. Sabbath day சூரிய நாள் அல்ல. கம்ப்யூட்டர்ல வச்சிருந்தா என்ன பார்க்கிறாய்? இதுகளை திறந்து பாரு. மார்ச் மாதம் 7ஆம் தேதி 321 யூதர்களை விட்டு பிரிந்த கிறிஸ்தவர்கள் என்று பட்ட பெயர் கொண்ட மனுஷர்கள் the early church fathers மாத்தினார்கள். உண்மைக்கு திரும்பவும் நோ நோ நோ. பிரிவினை வாரது வீட்டிலே கொண்டு வாரது பிரிவினையை இயேசுவா எதானே கொண்டு போறார்? அவரது வாளால். அந்த வாழ்
அவருடைய வார்த்தை. ஒத்து போகிற குடும்பங்கள்ல பிரிவினை வராது. நீ வைராக்கியமாக சண்டை பிடிக்க தேவையில்லை. எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு மனைவியோ புரிச்சனோ கூப்பிட்டு விடாப்புடியா என்றால் நீயும் வைராக்கியமாகி விடாப்புடியாகி நெல் அடிச்சரண்டப்படுறத வாங்கு. யேசுவை விசுவாசிக்கிறவர்களை கழுத்தப்பட்டுறாங்களே ஐசைஸ் வழியால. You put Christian beheaded for their faith. You get it. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் மேலே. நீ வைராக்கியமாக ஒளியிலே இருக்கிறாயா, வாழ்கிறாயா? குடும்பத்திலே விரோதிகள் எழுப்புவார்கள். இருளிலே இருக்கும் மனைவியோ புருஷனோ உன்னை மட்டுமல்ல சபையாரையும் குற்றம் சாட்டுவார்கள். குற்றம் சாட்டுவது பிசாசு. வெளியே போன ஒரு நேரத்தில் ஒளி இருந்ததும் சொல்ல முடியாது. ஒரு படியனும் பிள்ளையும் 84 85 வந்து சர்ச்சில் அதுவும் உடல் உறவு வைத்ததுக்கு பிறகு 2 பேரும் அடித்த கொள்ளையும் வாயால் பேசின கேவலமான வார்த்தைகளும் இன்று வரை யார் அறிவார்? அதுவும் இந்த தேவனை தெரிந்தார்களையும் விட எப்படிப்பட்ட ஆக்களை பிசாசை. நான் கொஞ்சமாக வளர்ந்த நேரம் சபை தொடங்கி ஆக்கள் கொஞ்சம் 15-20 பேர் வந்து பூந்தார்கள். இவர்களுக்குள்ளே உண்மையா வெளிச்சமா யேசுவுக்கு பின்னாலே போனார்களா? பொய்யர்கள். இருளில் வாழ்கிறவர்கள், வீடு வீடாய் தெரிகிறவர்கள். இயேசுவாதான் இயேசு கிறிஸ்து குடும்பத்திலே 2 பேர் 3 பேர் ஒரு ஆள் 5 பேர் பிரிவினை கொண்டு வருவர் அவரேதான். இருள் ஒளியோடு ஐக்கியமாகி இருக்க முடியாது. ஒளிக்காக உண்மைக்காக வைராக்கியமாகி இருந்தால் உனக்கு வீட்டிலே பிரச்சனை எழுப்பும், பாதாளம் கட்டவிழ்க்கப்படும்.
ஏன் ஆச்சரியப்படுறாய்? இதுக்கு தான் சொன்னவர், என்னை விட புருஷனை கூட நேசிக்காதே, ஒத்து போவாய். என்னை விட பிள்ளையை கூட நேசிக்காதே அல்லது ஒத்து போவாய். அவள் புண்ண சொல்ல படியன கட்டினா நீ போவாய். ஏன் வாய திறக்கிறாய்? இருளுக்குள்ள இருந்து கொண்டு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பேய்கள் அப்படியாக போய் கல்யாணம் கட்டும். நீ போகணும். அப்படியாய் இருள் நிறைந்த ஒரு பட்டைய பொம்பளை பிள்ளைய கல்யாணம் கட்டுற உண்மை தெரிந்த வாலிபன் அவளால் பிடிபட்டு உன் அழைப்பை இழந்து போவாய். தேவன் மறுபடியும் கூப்பிட மாட்டார். One thing he will never do. Never. ஏற்கனவே குடும்பங்களுக்குள்ளே பிசாசு விதைச்சு போட்டான் என்பதை அறிந்த அதியுவந்த தேவனும் மகனும் மிக 7ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையிலே இயேசுவா வந்தது நமது ஊழியத்துக்கு பூமியில பிரிவினை ஏற்படுத்த வந்தேன் பச்சையா சொல்லப்பட்டார். அதை அறிவிக்கிறவன் எங்கே தேடி கண்டுபிடிக்கலாம்? சபைகளிலே நான் சமாதானத்தை எங்கே வீடுகளில் பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். கட்டாய உன்னிடத்திலே வல்லமை இல்லை, வைராக்கியம் இல்லை. உன் பிள்ளைகள் கிருதா வந்து போகிறார்கள். ஏன் தெரியுமா? வெளிச்சம் வந்து நூந்து போய்து. இப்பொழுது உன் பஞ்சாதியை போல, புருஷனை போல, பிள்ளைகளை போல நீ இருளிலே புதைந்து கிடக்கிறாய். உனக்கு என்ன வைராக்கியம்? அவன் யோகாசனம் என்று சொன்னா நீ ஒண்ணு கவனிக்க மாட்டாய். அப்படியா? சரி, ஊரோட ஒத்து போகும். இப்ப நான் கண்ணுட்டாம் நீட்டுறதெல்லாம் நீட்டு ஒன்றொன்னா வரும். தேவனுடைய வார்த்தை அதிகரித்து கொண்டு போகும் நேரம் உனக்குள்ளாக வைராக்கியம் பெருகும், வெளிச்சம் பெருகும். என்னை பின்பற்றுகிறவன் பின்பற்றினவன் நோ நிகழ்காலம் இருளிலே வாழாமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி நூந்து போகலாம். பலியான உடன்படிக்கை, சோம்பரித்தனம், இந்த வாழ்க்கையின் உலக வாழ்க்கையின் இழுப்பு, குடும்பத்தின் பாரம் எல்லாம் நூற பண்ணி போடும். அதுக்குத்தான் பிரிவினை ஏற்படுத்த வந்தேன்.
இணைப்பது இயேசுவா, பிரிப்பது அவரது வார்த்தை. வாழ் அவர் வாயினாலே வாழ் புடப்படுறது. வெளிப்படை புத்தகம் 1:16. இந்த உண்மை அநேகம் பேருக்கு தெரியாது. உனக்கு அழைப்பு தெரியாது. உன் விளக்கு நோத்து போச்சு, நீ ஒத்து போகிறாய். வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு புருஷனோ மனைவியோ இருளிலே நிற்கிறவர்களோடு கண் ஒத்து போனால் வார்த்தையை மறுதளிக்கிறாய், உண்மைக்கு சாட்சியாக இல்லை. ஆகையால் இயேசுவா சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது. கட்டாயம் நடக்கும். என்னை மறுதளிக்கிறவரை நான் மறுதளிப்பேன். Say, இயேசுவை மறுதலிப்பது. You will deny me, I will deny. வார்த்தையை வைராக்கியமாய் இருக்காது. ஒத்து போவது உலகத்தார் காரியங்களுக்கு. அவரை மறுதலித்தார், இயேசுவை மறுதலித்தார், அவரது உண்மையான வார்த்தையை மறுதலித்தார். அவர் எங்களை மறுதலிப்பார். நான் ரட்சிக்கப்பட்டேன் மறுதலிப்பார். உன்னை தெரியாதென்று சொல்லுவார். அவ்வளவுதான் கதை. குடும்பங்கள் வலும் வேகமாக பிரிக்கப்படும் இந்த நாட்களிலே வெளிச்சத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள் வீடுகளிலே பிரிவினை வரும் ஆச்சரியப்பட்டதை அதை அனுமதிப்பவர் இயேசுவா. அவரது வார்த்தை பிரிவினை உண்டாக்கும். நான் வந்தது பிரிவினை உண்டாக்க, வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது. Receive the blessing. Yavareka Yehova Vashbreka Yair Yehova Panavareka Vevalega Isa Yehova Panavareka Vaisameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க உங்களோடு கருமையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேரிலே சபையிலே வருகிற யாரும் வார்த்தை இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், அல்லது பேரளவு கிறிஸ்தவனை சொல்லிக்கொண்டு புருஷனோ மனைவியோ ஒத்து போனால் அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, நிச்சயமாக இயேசுவா உன்னை தெரியாதென்று
கரைந்து கொள். நீ ஒத்துப்போ, மறுதளிக்கப்படுவாய். God bless you.